ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சனிக்கிழமை வருவதற்குள்ளாகவே எதுக்காக இதை கேட்க சொன்னேன் தெரியுமா? சங்கடங்கள் தீரும் சனிக்கிழமையில உனக்கான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்த நல்லதை உன் வீட்டில் நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். நிச்சயமாக நாளைய நாள் என்பது உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் வாழ்க்கைக்கு நிம்மதியையும் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கை மாறணும்னு நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு வாழ்க்கை ஒரே நிமிஷத்தில் நான் மாற்ற மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன செய்கிறங்கிறத உத்து கவனித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நிமிடமும் நீ யோசிக்கிற விஷயங்களும் நீ எடுக்கிற முடிவும் தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் நல்லா யோசிச்சு கவனமாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க பழகு. இந்த நிமிஷம் நான் உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருக்கேன். அதே போல் உனக்கு ஆதரவாகவும் இருந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் இருந்து நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக நியாயமாக நீ நடந்து கொள்ளும்படி நான் செய்வேன். நீ எப்போதுமே இந்த வராகியம்மா மேலே நம்பிக்கை வச்சா மட்டும் போதும். உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எப்போதுமே அதிகமாக பேசுகிறவங்க கிட்ட இருந்து நீ மௌனத்தை கற்றுக்கணும். அதாவது அதிகமாக பேசுகிறவங்க பேசட்டும்னு அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுட்டு நீ அமைதியாகவே இருக்க கற்றுக்கணும். அதன் மூலமாக மௌனத்தின் மொழி என்னன்னு உனக்கு புரிய வரும். மௌனமாக இருப்பது எவ்வளோ பெரிய நல்ல விஷயன்றது உனக்கு புரிய வரும். அதே போல் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் கத்துறவங்க, எரிச்சல் பட்டு ஆத்திரப்பட்டு பேசுகிறவங்க கிட்ட நீ பொறுமையோடு நடந்துக்கிட்டு சகிப்புத்தன்மைனா என்னங்கிறத கற்றுக்கோ. இரக்கமில்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுமை செய்பவர்களை பார்க்கும்போது இவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்றதை உணர்ந்து இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் இருக்க கற்றுக்கோ. நான் சொல்கிறது உனக்கு புரியுது தானே? எது யார்கிட்ட இல்லையோ அவங்கக்கிட்ட இருந்து இவங்களை போல இருக்கக்கூடாது, இவர்களுக்கு மாறாக நம்ம நல்லவங்களாக இருக்கணுன்ற விஷயத்தை கற்றுக்க சொல்கிறேன். அப்படிதான் மௌனத்தையும் சகிப்புத்தன்மையையும் இரக்கத்தையும் மனிதாபிமானத்தையும் கற்றுக்கோன்னு சொல்கிறேன். என்னால் முடியாது நீ நினச்சிக்கிட்டு இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எல்லா நாட்களையும் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்க. அம்மா வராகி தாயே, என் பிரச்சனைகளை என்னால் தாங்கிக்க முடியலை. என்னால் மனபாரத்தை சுமக்க முடியலை. மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. இதை என்னால் தாங்க முடியலை, சரி செய்ய முடியலை, சகிச்சிக்க முடியலை, சமாளிக்க முடியலைன்னு சொன்னாலும் எல்லாவற்றையும் தாண்டி வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன். ஏன்னா இது எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தியையும் பலத்தையும் இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இது எல்லாத்தையும் தாண்டி கூடிய சீக்கிரமே நிச்சயமாக நீ ஜெயிப்ப. நீ எதிர்பார்த்த நல்லதும் உன் வீட்டில் நடக்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், முன்பு வாழ்ந்திருந்த மனிதர்கள் பெருசாக சுயநலமாக எதையும் யோசிக்கலை. எல்லாரும் சாப்பிடணும்னு நினச்சாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க. அதே போல் தான் காலம் முடிஞ்சாலும் தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அடுத்த தலைமுறை நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி எத்தனையோ விஷயங்களை செஞ்சாங்க. அப்படித்தானே தான் இளைப்பாற முடியாது, தான் நிழல்ல உட்கார முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே கூட மரத்தை வச்சு அடுத்தடுத்த தலைமுறையை வளர்த்தார்கள். திண்ணையை வச்சு அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் தூங்க இடம் கொடுத்தாங்க. சாப்பாடுன்னு யாராவது வாசலில் வந்து கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே எப்போதுமே கொஞ்சம் அரிசியை கூட போட்டு சாப்பாடு வடித்து இல்லாதவங்க வந்து வாசலில் நின்னா கொடுக்கறதுக்காக நினச்சாங்க. அதே போல் வசதி வாய்ப்பற்ற ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து உதவணுன்றதுக்காகவே சில்லறை காசுகளை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக முன்னோர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் கேட்டால் இப்போ ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த இளைய தலைமுறை இருக்காங்க. வேணான்னு சாப்பாடை கீழே கூட தூக்கி போடுறாங்களே தவிர, சாப்பிட்டது போதும் பிடிக்கலன்னு தூக்கி ஓரமாக ஒதுக்கி வைக்கிறாங்களே தவிர, இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்கணுன்ற மனப்பான்மை பெரும்பான்மையோருக்கு இங்கே இல்லாததாக தான் இருக்குதுன்றதை நான் பார்க்குறேன். யாருக்கும் எதுவும் கிடைக்குதோ கிடைக்கலையோ எனக்கு எல்லாம் கிடச்சிடணும், எனக்கு அதுவும் எல்லாமே கிடைக்கணுன்ற சுயநல சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கை அமைஞ்சிருச்சே நினச்சி வருத்தப்படாத. இது எல்லாத்தையும் மாற்றி நீ இருந்த சின்ன பிள்ளையில இருந்த காலத்தை போல இந்த வருங்காலத்தை உருவாக்குவதற்கான வேலைகளை தான் பல அற்புதங்களாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாற்றமே இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமாகாது. அதனால தான்
சில விஷயங்களை மாற்றணும்னு முடிவெடுத்திருக்கேன். முதல்ல உன் மனசை மாற்றிக்கோ. உன்னை சுற்றி இருக்கவங்க தப்பே செஞ்சாலும் தவறான வழியிலேயே போனாலும் நீ ஒருபோதும் தவறான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு முடிவெடு. உன் மனசை மாற்றிக்கிட்டினா உன்னை சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே மாறி விடுவார்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னு நினைக்கிற உனக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நீயாகவே தான் நடந்து போய் உனக்கான பாதையை உருவாக்கணும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் நீ ரொம்ப கவனமாகவும் விழிப்புணர்வோடும் பக்குவத்தோடும் யோசித்து செய்யும்போது அது நிச்சயமாக உனக்கு சரியான பாதையாக, வெற்றியை பெற்றுத்தரும் பாதையாக இருக்கும். இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், இனிமே நடக்க போகிறதையாவது கொஞ்சம் கவனமாக செய்ய பழகு. காலம் கடந்து போகுதே நினச்சி கவலைப்படாமல் நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்னு நம்பினா, உனக்கான படைக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேரும்னு நீ நம்பினா, உன் நம்பிக்கையை காப்பாற்றி நீ ஆசைப்பட்டதையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிப்பேன். நீ பேசும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துவிடு என் செல்லமே. நீ பேசுகிற வார்த்தைகளை ஒருவேளை அடுத்தவங்க மன்னிச்சிடலாம், ஆனால் ஒருபோதும் அவங்களால மறக்க முடியாது. அதனால தான் எப்போ பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக பார்த்து பேசுன்னு சொல்கிறேன். ஒரு புத்திசாலி மனிதன் தான் இன்பத்தை தேடி செல்லும் போதெல்லாம் மனக்கவலைகள் மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்கிறது போல உன் வாழ்க்கையிலையும் நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் கெட்டதும் கவலையும் கஷ்டமும் மட்டுமே உனக்கு வருதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறத கேளு. முதல்ல அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன் பிரச்சனைகளை தீர்க்க பாரு. அதன் மூலமாக உன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், மற்றவங்களுக்கு உதவுவதற்கான தெளிவும் உனக்கு கிடைக்கும். உனக்கும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பி கவலைப்படுறதுக்கு பதிலாக முதல்ல உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்தினாலே உன் மனசு இலகுவாகி அடுத்தடுத்து நீ என்ன செய்யணுன்ற தெளிவும் புரிதலும் வந்துவிடும். பணமும் பதவியும் வந்த பிறகு மனிதனுக்கு வரக்கூடிய முதல் வியாதினா அது பார்வை குறைபாடு தான். அதாவது இப்போ உள்ள மனிதர்களெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, காசு பணம் வசதின்னு வந்துருச்சுன்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழை எளியவர்கள், தனக்கு நெருங்கிய உறவினர்கள்னு யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா எங்கே அவங்க நம்மகிட்ட உதவி கேட்டுவாங்களோ நினச்சி ஒதுங்கி ஓடி தான் மட்டுமே ஜெயிச்சு நல்லா வாழணும், முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களாக இந்த காலத்து மனிதர்கள் மாறிட்டாங்க. யார் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நீ ஒருபோதும் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு 4 பேருக்கு கொடுத்து உதவணும்னு தான் நினைக்கணுமே தவிர யாரை பார்த்து ஓடி ஒதுங்கக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும்னா அதை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொல்லு. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் நான் கொடுப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்லுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உனக்கு கிடைச்சதையெல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கோ. கிடைக்காத விஷயங்களையும் ரசிக்க கற்றுக்கோ. வாழ்க்கைங்கிறது நிச்சயமாக உனக்கு இன்பமயமாக மாறும். எந்த ஒரு தனித்துவமும் திறமையும் இல்லாமலேயே எத்தனையோ பேர் நல்லா ஜெயிச்சு வசதியாக ஆடம்பரமாக சந்தோஷமாக இந்த உலக வாழ்க்கையை வாழும்போது நிறைய திறமையும் தகுதியும் தனித்துவமும் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான நீ ஜெயிக்காமலா போயிடுவாய்? நிச்சயமா இல்லை. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் சாதனை படைப்ப. எதிலுமே திருப்தி இருக்கோடு இருக்கிறவங்கள யாராலும் குறை சொல்லவோ ஜெயிக்கவோ முடியாது. நீயும் உன் வாழ்க்கையில் எதையுமே குறையாக பார்க்காம எல்லாவற்றையும் நல்லதாக நிறைவாக பார்த்தினா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். உன் மேலே பொறாமப்பட்டு யாராவது எதையாவது உன்கிட்ட வந்து எனத்தையாவது சொல்லுவாங்க, அல்லது நீ செய்கிறதெல்லாம் குறை கண்டுபிடிச்சு குற்றம் கண்டுபிடிச்சு உன்னை தப்பாக பேசி அவமானப்படுத்தி திட்டுவாங்க. ஆனால் நீயும் எதை பார்த்தும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கணும். உன் எல்லா முயற்சிகளையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு அதை சரியாக செஞ்சுக்கிட்டு என்னையும் நீ சரணடையும் போது எல்லா பிரச்சனைகளும் தானாகவே தீரும்படி நான் செய்வேன். உனக்கு தீமை செஞ்சவங்களும் தீயவர்களுமே கூட உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்வேன். வெகு சீக்கிரமாகவே எல்லா தீயதிலுமிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். உனக்கு தீங்கு செஞ்சவங்க உன்னை விட்டு ஓடி ஓடி ஒழிய போகிறாங்க. உன்னை பார்த்து கதறி அழுக போகிறாங்க. அந்த அளவுக்கு
அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் என் செல்லமே. எப்போவுமே காசு 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 பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே இந்த மனிதர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு அளவுக்கு மேலே காசு சம்பாதிக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். ஏன்னா எவ்வளவுதான் காசு சம்பாதிச்சாலும் மனிதனுடைய ஆயுட்காலத்தை விட ஒரு நிமிஷம் கூட அதிகமாக வாழவும் முடியாது. எமனுக்கே காசு கொடுத்து எமன்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா காசை விட மிக முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. சாப்பிட்ற கிண்ணம் தங்கமாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம். அதுக்காக கிண்ணத்தை சாப்பிட முடியாது. கிண்ணத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ரசசோறையும் மோர் சோறையும் தானே சாப்பிட முடியும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய வசதியும் ஆடம்பரமும் எவ்வளவு செல்வ செழிப்பும் வந்தாலும் எந்த செய்தியும் அதைத்தான் செய்ய முடியும். சாப்பிட்றத சாப்பிட முடியும், குடிக்கிற தண்ணியை தான் குடிக்க முடியும். நல்லா பசிச்சு நல்லா நிம்மதியாக தூங்கினாலே அதுதான் சொர்க்கம். நோயற்ற வாழ்க்கை தான் குறைவற்ற செல்வங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு மனசை நிம்மதியாக வச்சுக்க பாரு. இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுத்தது போலவே நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி தர்றேன். உன்னுடைய தோல்விங்கிறது பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து விலகும் போது அதிகமாகும். எப்போவுமே ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது உடனே நான் தோற்று போயிட்டோன்னு நினைக்காத. இதை எப்படி கடந்து வருவதுன்னு யோசித்து அதற்கான விஷயங்களை செய்யும்போது நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது. அதே போல் நான் உன்கிட்ட இருந்து பறிக்க நினைப்பதை வேறு யாராலும் கொடுக்கவும் முடியாது என் செல்லமே. நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு முழுவதுமாக என்னை நம்பு. உனக்கு எதை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உன் கைகளில் கொடுப்பேன். சவால்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் ஒருத்தர் சந்தோஷமாக வாழ்கிறான்னு மட்டும் யாரையும் சொல்லாதே. சவால்களே இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் எதுவுமே செய்யலை, முன்னேறலன்னு தான் அர்த்தம். எந்த மனிதன் முன்னேற துடிக்கிறானோ, எவன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு பிரச்சனைகளும் சிக்கல்களும் சவால்களும் வரதான் செய்யும். நீயும் உன்னுடைய எல்லா சவால்களையும் தாண்டி ஜெயிப்பாய். எப்போவுமே கோபத்தால் சாதிக்கணும்னு நினைக்காம, கத்தி பேசி சண்டை போட்டு அதட்டி சாமர்த்தியமாக பேசி சாதிக்கணும்னு நினைக்காம பொறுமையால் சாதிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை இந்த வராகியம்மா நிச்சயமாக கொடுப்பேன். ஒரு பறவைக்கு சிறகுகள் இருந்தால் பறந்தாதானே அதற்கு மதிப்பு. சிறகுகளை வச்சுக்கிட்டு பறக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தா அதுக்கு சிறகுகள் இருந்தும் வீணானது தான். அதே போல தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் நிறைய தைரியத்தையும் துணிவையும் கொடுத்து வச்சுருக்கேன். அதை பயன்படுத்தாமல் பயந்துக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை அர்த்தமில்லாததாக போய்விடும். என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் பயப்படாமல் நீ தைரியமாக இருக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்வதில் நீ மெதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்திசாலியாக இருக்கணும் என் செல்லமே. யார் எதை எப்படி செய்யணும், யாரை எப்படி நீ வேலை வாங்கணும், யாரை எப்படி நடத்தணுன்றதையெல்லாம் நீ சரியாக செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் முன்னேற்றமும் தானாக அமைஞ்சிடும். எப்போவுமே இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில் ஜெயிச்சாதான் மனிதர்களிடம் மதிப்பு கிடைக்கும். வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமையோட வசதியோடு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைஞ்சு ஜெயிப்பதற்கான வேலைகளை செய். எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல மனசை உனக்கு கொடுத்த இந்த வராகியம்மா எல்லாருக்கும் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு உனக்கு வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி தர்றேன். அடுத்தவங்க சொல்கிற பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பக்கூடிய அளவுக்கு நீ ஏமாளியாக இருக்காதே. யார் என்ன சொன்னாலும் அது உண்மையா, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு யோசித்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய தெளிவான தைரியசாலியான பிள்ளையாக நீ இருக்கணும்.